Hi students, இன்னைக்கு நம்ம class 11 chemistry basic concepts of chemistry lessonல choose 8லேருந்து 10th question வரைக்கும் இந்த வீடியோவில் பார்க்கலாம், எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். choose நீங்கள் அப்படியே மெமரைஸ் பண்ணி போடணுன்ற அவசியம் கிடையாது. எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போதும் சரி, ஜேஇக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போதும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? 8th question பார்க்கலாம். When 6.3 gram of sodium bicarbonate is added to 30 gram of acetic acid solution, the residual solution is found to weigh 33 grams. The number of moles of carbon dioxide released in the reaction கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு ரியாக்ஷன் ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். சோடியம் பைகார்பனேட், சோடியம் பைகார்பனேட்டுக்கு NaHCO3 NaHCO3 plus is added to 30 gram of acetic acid solution. acetic acid க்கு வந்து CH3COOH react. The residual solution is found to weigh 33 gram னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன ஃபார்ம் ஆகும் நமக்கு? CH3COO Na இதை ரீப்ளேஸ் பண்ணிவிடும் இல்லையா, H ரீப்ளேஸ் பண்ணிவிடும். அப்போ CH3COO Na சோடியம் அசிட்டேட் ஃபார்ம் ஆகும், ப்ளஸ் H2O ப்ளஸ் CO2 ப்ளஸ் H2O ப்ளஸ் CO2. இது கேஸு. ரெசிடியூவல்னால் இது ரெண்டும் சேர்ந்து தான் ரெசிடியூ. ஓகேவா? CH3COONAவும் H2O இது கேஸு. அதுதான் நம்மளே கேட்டிருக்காங்க. ஹவு மச் அமௌண்ட் ஆஃப் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ்ட் இன் த ரியாக்ஷன்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? சரி, இப்போ இது எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 6.3 gram ஆஃப் சோடியம் பைகார்பனேட் 6.3 அண்ட் 30 gram ஆஃப் அசிட்டிக் ஆசிட் சொல்யூஷன். இப்போது இதோட இது ரியாக்ட் ஆகிட்டு என்ன கொடுக்குது? இந்த ரெசிடுவல் சொல்யூஷன் இஸ் ஃபவுண்ட் டு வெயிட் 33 grams. 33 இதுவும் கொடுத்துட்டாங்க அவங்க. இதுதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. எக்ஸ் இது தெரியாது நமக்கு. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். 30 ப்ளஸ் 6.3 ஆட் பண்ணிங்கன்னா 36.3 எவ்வளோ நமக்கு ரெசிடுவல் இது கொடுத்துருக்காங்க? 33. அப்போ 3.3 வந்து நமக்கு பேலன்ஸ் இருக்குது இல்லையா? நம்ம இந்த அமௌண்ட் ஆஃப் CO2 ரிலீஸ்டு, the amount of CO2 released என்ன பண்ண போகிறோம் இங்கே? 30 ப்ளஸ் 6.3 மைனஸ் 33 பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது 3.3 grams. அமௌண்ட் எவ்வளோன்னு கண்டுபிடி, கிராம்ஸ் ஆஃப் CO2. ஓகேவா? இதில் நம்ம மோல்ஸ் கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் CO2 ரிலீஸ்டு. அப்போது given mass formula given mass by molar mass. given mass என்னது நமக்கு? 3.3 divided by molar mass எவ்வளோன்னு கண்டுபிடிங்க. கார்பனுக்கு வந்து 12, ஆக்சிஜன் 2 இருக்கு. அப்போது 16 into 2னா 32. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 44. ஓகேவா? CO2க்கு அப்போ 44. 3.3 டிவைடட் பை 44. இதை டிவைட் பண்ணோம்னா நமக்கு 0.075 மோல்ஸ். ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். அடுத்தது 9th கொஸ்டின் பார்ப்போம். 9th question என்ன கொடுத்துருக்காங்க? when 22.4 liters of H2 gas is mixed with 11.2 liters of Cl2 gas, each at 273 Kelvin and 1 atmospheric pressure, the moles of HCl gas formed is equal to கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? இப்போ நம்ம இதுக்கு ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு எழுதிடுவோம். என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஈக்குவேஷன் எழுதிடுவோம்.
இதில் வந்து ஆப்ஷன் என்ன வரும் அப்படின்றத சொல்லிடுறேன். லாஸ்ட் சம்மில் ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சொல்லிட்டேன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆப்ஷன் சி. ஓகேவா? அடுத்தது ஸோ இப்போ இதுக்கு ரியாக்ஷன் எழுதிடுவோம். நம்ம சொல்யூஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி இதுக்கு என்ன ரியாக்ஷன் வரும் அப்படின்றத எழுதிடுவோம். H2 + Cl2. H2 + Cl2 ரெண்டுமே கேஸ் தான் கொடுத்துருக்காங்க. gives 2HCl. இதுவும் கேஸ் தான். ஏன்னா இங்கே 2 H இருக்குது, 2 Cl2 இருக்குது. அதனால் இங்கே பேலன்ஸ் பண்ணும்போது 2HClன்னு வந்துடும். இப்போ நமக்கு வந்து இதுக்கு வந்து எவ்வளோ மோல்ஸ் அப்படின்றத கண்டுபிடிக்கணும் இல்லையா? HCl வந்து எவ்வளோ மோல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் எழுதிக்குவோம் எல்லாத்துக்கும். ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் எழுதிட்டு இப்போ H2க்கு வந்து 1, Cl2க்கும் 1, HClக்கு 2. Number of moles of reactants allowed to react at 273 Kelvin and 1 atmospheric pressure. இது ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் STP ரூலில் வரும். ஓகேவா? இது வந்து என்ன கொடுத்துருக்காங்க அவங்களே 22.4 liters. That is 1 mole. இது என்ன கொடுத்துருக்காங்க 11.2 liters. அப்போது இதில் பாதி தான் இருக்குது பாருங்கள். இது 1 மோல்னால் அப்போ இது வந்து 0.5 மோல். ஓகேவா? இப்போ பாருங்கள், இப்போ இங்கே 0.5 மோல் இருக்குது, இங்கே வந்து 1 மோல் இருக்குது. அப்போது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ரியாக்டன்ஸ் ரியாக்டட் அண்ட் ப்ராடக்ட் ஃபார்ம்டு. ப்ராடக்ட் எப்படி ஃபார்ம் ஆகிருக்கும் அப்படின்னா இப்போ வந்து இதுதான் கம்மியாக இருக்குது. ஓகேவா? இது வந்து லிமிட்டிங் ரியேஜெண்ட்டாக ஆக்ட் பண்ணும் நமக்கு. இது எவ்வளோ இருக்கோ அத்தனை மோல் தான் இது வந்து ரியாக்ட் ஆகும் முடியும் உங்களால். இப்போ இங்கே வந்து இது வந்து 2 மோல்ஸ் இருந்ததுன்னா இது வந்து 3 மோல்ஸ் இருந்ததுன்னா 2 மோல்ஸோட தான் 2 மோல்ஸ் சேர முடியும். மீதி 1 மோல் வந்து பேலன்ஸ் அப்படியே தான் இருக்கும். இப்போ சப்போஸ் 4 சேர்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 5 சேர்ஸ் இருக்குது. ஓகேவா? சேர்ஸ் இருக்குது. இதை வந்து 2 பேர் பண்ண சொன்னால் 2 பேர் பண்ணி உட்கார வைக்க சொன்னால் என்ன ஆகும்? 2 2 2 2 பேலன்ஸ் 1 அப்படியே தான் இருக்கும் இல்லையா? ஸோ இது 2 பேர் பண்ணி வைக்கும்போது அப்போது அதே மாதிரி தான் 0.5 மோல் இருக்குது உங்களுக்கு. ஸோ 0.5 மோல் இருக்கும்போது இங்கே 1 மோல் இருந்ததுன்னா இந்த 1 மோலும் ஃபுல்லாக ரியாக்ட் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் இங்கே ரியாக்ட் ஆகும். அப்போ 0.5 மோல் தான் இங்கே ரியாக்ட் ஆகிருக்கும். இதுலேருந்து 0.5 மோல் தான் இந்த 0.5 மோலோட ரியாக்ட் ஆகிருக்கும். ஓகேவா? இப்போது இது 0.5 மோல் ஆயிடுச்சு. ஆனால் இங்கே HCl கேஸோட ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் என்னது 2. அப்போது பண்ணும்போது இது பண்ணும்போது 1 மோல்னு ஆகிடும். இங்கே 0.5 × 2 பண்ணும்போது இது 1 மோல் ஆகிடும். ஸோ ஆப்ஷன் வந்து உங்களுக்கு அமௌண்ட் ஆஃப் HCl ஃபார்ம்டு ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்குறாங்க? இது ஆப்ஷன் D. 1 mole of HCl formed. Option D. ஓகேவா? அடுத்தது 10th கொஸ்டின் பார்க்கலாம். ஹாட் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் இஸ் எ மாடரேட்லி ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரியாக்ஷன்ஸ் டஸ் நாட் ஷோ ஆக்சிடைசிங் பிஹேவியர்? ஆக்சிடைசிங் பிஹேவியர் எது நமக்கு இங்கே காட்டலை, ஆக்சிடைஸ் ஆகலை அப்படின்றத கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? இப்போ நம்ம ஒரு கொஸ்டினாக பார்ப்போம். இப்போ பாருங்கள், ஆப்ஷன் ஏ வந்து காப்பர் கொடுத்துருக்குறாங்க. காப்பர் ப்ளஸ் H2SO4 கிவ்ஸ் காப்பர் சல்ஃபேட் ப்ளஸ் SO2 ப்ளஸ் H2O கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதோட ஆக்சிடைசிங் நம்பர் 0, நியூட்ரல் இது இல்லையா? 0. இங்கே பாருங்கள் CuSO4 சல்ஃபேட் நம்ம எப்போவுமே -2ன்னு எடுப்போம். அப்போ இதோடது வந்து +2ன்னு வரும். ஓகே, அப்போ இது +2ன்னு வரும்போது இங்கே என்ன ஆகும்? 0 to +2க்கு வந்திருக்கு இல்லையா? அப்போ ஆக்சிடைஸ் ஆகிருக்கு. இது ஆக்சிடைஸ் ஆகிருக்கு. 0லேருந்து ஆக்சிடைசிங் நம்பர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆக்சிடைசிங் நம்பர்
இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இது ஆக்சிடைஸ் ஆகிருக்கு. அடுத்தது பாருங்கள், கார்பன் ப்ளஸ் H2SO4 gives CO2 ப்ளஸ் SO2 ப்ளஸ் H2O. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது 0, இதில் பாருங்கள் ஓட்டுக்கு வந்து நமக்கு வந்து 2 ஆக்சிஜனுக்கு வந்து -2ன்னு தெரியும். இங்கே 2 இது இருக்கிறதால -2 × 2 4ன்னு வரும், -4. அப்போ கார்பனுக்கு வந்து +4ன்னு வரும். ஓகேவா? அப்போ இங்கே என்ன இருக்குது, 0 to +4 ஆயிருக்கு. ஸோ இங்கேயும் ஆக்சிடைசிங் நம்பர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இங்கேயும் ஆக்சிடைசிங் நடந்திருக்கு. அடுத்தது BaCl2 ப்ளஸ் H2SO4. இங்கே Cl2க்கு வந்து நமக்கு -1ன்னு வரும். -1 × 2 -2. அப்போ இதுக்கு +2ன்னு வரும். அடுத்தது இங்கே நமக்கு -2ன்னு தெரியும் இல்லையா சல்ஃபேட்டுக்கு. அப்போ இங்கே நமக்கு +2ன்னு தெரிஞ்சிடும். அப்போ இங்கே என்ன இருக்குது, இங்கேயும் 2 தான் இருக்குது, இங்கேயும் 2 தான் இருக்குது. இன்க்ரீஸும் ஆகலை, டிக்ரீஸும் ஆகலை, ஈக்குவலாக இருக்குது. ஸோ இங்கே ஆக்சிடைசிங் நடக்கலை. அப்போது யுவர் ஆப்ஷன் இஸ் சி. ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் யுவர் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடவும் ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.